மீனாட்சி பொண்ணுங்க சீரியல் ஜூன் 21 இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்த்துடலாங்க. அம்மா செயினா துர்காக்கா, அப்போ எனக்கு அப்படிங்கிறாங்க சக்தி. கொஞ்சம் பொறுமையாக இரு சக்தி அப்படிங்கிறாங்க அவங்க அம்மா. அம்மா பொறுமையா இவளுக்கா அப்படின்னு சிரிக்கிறாங்க வெற்றி. உடனே கிள்ளி வைக்கிறாங்க வெற்றியை சக்தி. வெற்றி தம்பி இது உங்களுக்கு தான் அப்படிங்கிறாங்க மீனாட்சி அம்மா. அம்மா எனக்கு எதுக்குமா அப்படிங்கவும், எங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் எவ்வளவோ செஞ்சுருக்கீங்க, எங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் எவ்வளவோ உதவி செஞ்சுருக்கீங்க, அதுக்கு என்னால் ஆன ஒரு அன்புன்னு வச்சுக்கோங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க நானே போட்டு விடுறேன் அப்படிங்கிறாங்க. அம்மா ஒரு நிமிஷமா அப்படிங்கிறாங்க வெற்றி. அம்மா நான் உங்களுக்கு பல உதவிகளை செஞ்சுருக்கலாம், நான் இல்லைங்க மாட்டேன். ஆனால் நீங்கள் இன்றைக்கி தலை நிமிர்ந்து நிற்கிறது காரணம் என்ன தெரியுமா? அது நீங்கள் செஞ்ச புண்ணியம், இனிமேல் செய்ய போகிற புண்ணியம், அது எப்பவுமே உங்களை காப்பாற்றுமா. பசின்னு வந்தவங்களுக்கு நீங்கள் சாப்பாடு போடுறீங்க, அதே மாதிரி எத்தனையோ பிரசவம் பார்த்துருக்கீங்க, தாயும் பிள்ளையும் நல்லபடியாக பிழைக்க வச்சுருக்கீங்க, அந்த புண்ணியம் தான் உங்களை காப்பாற்றுது அப்படின்னு சொல்லிட்டு செயினை நீங்கள் தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு செயினை கொடுக்குறாங்க அப்படிங்கிறாங்க வெற்றி. தம்பி நீ வயசில் சின்ன பையனாக இருந்தாலும் உன்னோட பெருந்தன்மையால் நீ பெரிய மனுஷன் நிரூபிக்கிறப்பா, நீ 100 வருஷம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறாங்க மீனாட்சி அம்மா. சரிம்மா நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு வெற்றி வெளியே வராங்க. பின்னாடியே சக்தியும் ரிவர்ஸில் வராங்க. ஹலோ எங்கே போகிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், வீட்டுக்கு அப்படிங்கிறாங்க வெற்றி. இங்கே வா அப்படின்னு சொல்லவும் அப்படியே நடந்து வராங்க. என்ன நடையில் ஒரு மதிப்பு கூடியிருக்கு அப்படிங்கிறாங்க சக்தி. இல்லையே நான் எப்பவும் போல தான் இருக்கேன் அப்படிங்கவும், எனக்கு தெரியாதா நான் எத்தனை நாளாக உன்னை பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க சக்தி. என்ன மாமியாரை கூப்பிட்டு செயினெல்லாம் போடுறாங்க, இனிமேல் யாரும் உன்னை அசைக்க முடியாதுங்கிற திமிரா? ஐயோ அப்படியெல்லாம் இல்லையே சக்தி அப்படிங்கிறாங்க வெற்றி. சரி உனக்கு நான் செயின் போட்ட மாதிரி நடந்துக்கோ, அப்போ ஒத்துக்கிறேன் நீ பெரிய ஆள்னு. எங்கள் அம்மா பாவம், அவங்க ரொம்ப நல்லவங்க, நீ பேசினாலே அவங்க உருகிடுவாங்க, அதனால் நீ அவங்க பேசினதெல்லாம் பெருசாக நினச்சிக்க வேண்டாம் அப்படிங்கவும், சக்தி உனக்கு ஒன்று தெரியுமா, எந்த மருமக தன் மாமியார்கிட்ட நல்ல பேர் வாங்கிட்டனோ அவளோட வாழ்க்கை வருங்காலத்தில் ஓஹோன்னு இருக்கும் அப்படிங்கவும், ஓஹோ பொன்மொழியா அப்படிங்கிறாங்க சக்தி. நான் ஒரு பொன்மொழி சொல்லட்டா? கட்டின பொண்டாட்டிக்கிட்ட நல்ல பேர் வாங்காத எல்லா புருஷனுக்கும் பூவாவுக்கு தக்கிட்ட தோம் தான் அப்படிங்கிறாங்க. ஏய் என்னடி என்ன ஆவுன்னா கூப்பிட்டு வம்பிழுக்கிற? ஏய் யமுனாக்கா வீட்டு ஆளுங்களையெல்லாம் போலீஸை வச்சு பயமுறுத்தி அவளை அடின்னு அடித்து யமுனாக்காவை அவங்க கூட சேர்த்து வச்சுருக்க. இதெல்லாம் எங்கள் அம்மாவுக்கு தெரியாது, தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ உனக்கு செயினெல்லாம் போட மாட்டாங்க, செவிலியே ஒன்று போடுவாங்க. அங்கே யமுனாக்கா நல்லா இருக்க வரைக்கும் தான் உனக்கு எந்த சேதாரமும் இருக்காது. அங்கே யமுனாக்காக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சு உனக்கு சேதாரம் பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க சக்தி. உடனே வெற்றி நீ பாசிட்டிவா அப்படிங்கிறத பாட்டி சிவா யோசி, பாட்டி சிவா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க வெற்றி. பேரே வாயில் வரல வியாக்கானம் பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு சக்தி உள்ளே போகிறாங்க. யமுனா குடிக்க கொஞ்சம் வெந்நீர் வச்சு தரையாமா அப்படின்னு கோகிலாமா கேட்கவும், சரிங்க அத்தை நான் போய் வச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு யமுனா போகிறாங்க. உடனே கார்த்தி, அம்மா நான் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் தரமாட்டேன், நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம், நீ உன் வேலையை பாரு, மற்றதெல்லாம் அம்மா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் கார்த்திக் அங்கேருந்து கிளம்புறாங்க. கோகிலாமா யாரும் இல்லாத நேரம் பார்த்து கிச்சனுக்குள்ளே வந்து யமுனாவோட கையில் வெந்நீர் கொட்டி விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லாரும் ஓடி வராங்க யமுனாவோட சவுண்டு கேட்டுட்டு. கார்த்திக் அந்த ஆயில்மெண்ட் எடுத்துகிட்டு வா, இந்த ஆயில்மெண்ட் எடுத்துகிட்டு வான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. அப்புறம் அவங்களே போட்டும் விடுறாங்க. என்ன பொண்ணு இவ, வெந்நீர் வைக்க சொன்னது ஏன் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க கோகிலாமா. உடனே கார்த்திக் எங்கள் அம்மா இங்கே கூட இருந்தாங்களா, அவங்க வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லவும், நான் போய் அவங்கக்கிட்ட கேட்குறேன்னு கிளம்புறாங்க. உடனே யமுனா கையை பிடிச்சிட்டு, வேணாங்க, என் கையில் வெந்நீர் கொட்டினதும் எப்படி அவங்க துடிச்சாங்க, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என் கூட இவ்வளோ பாசமாக இருந்தால் எனக்கு அதே போதும், நான் எவ்வளோ பெரிய கஷ்டத்தையும் தாங்கிடுவேன் அப்படிங்கிறாங்க யமுனா. இன்னொரு பக்கம் சக்தி ட்ரெஸ் மாற்றிட்டுருக்காங்க. அந்த டைமில் வெற்றி வந்து உள்ளே வராங்க. அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு இருப்பாளே, நம்ம ட்ரெஸ் மாற்றிட்டு இருப்பாளே, நம்ம எப்படி போகிறது அப்படிங்கிற ஒரு எண்ணமே இல்லையா, கொஞ்சம் கூட உனக்கு ஒரு டீசென்சியே இல்லை அப்படின்னு சக்தி வந்து திட்டிருக்காங்க. வெற்றி உடனே இங்கே ஒரு அழகான பையன் இருப்பான், ஒரு தாழ்பால் போட்டுட்டு ட்ரெஸ் மாற்றுவோங்கிற எண்ணம் உனக்கும் இல்லையா அப்படின்னு வெற்றி வந்து சொல்லவும், மாற்றி இதுலேயே 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் சக்தி நீ இங்கேயே ட்ரெஸ் மாற்று, நான் என்னோடய ஃபோனை காணோம் தேடிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க வெற்றி. அதெல்லாம் முடியாது, வெளியே போ அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நீ மாற்று, நான் இங்கேயே இருக்கேன் அப்படிங்கிறாங்க வெற்றி. அதுக்கப்புறம் வெளியே தள்ளி விட்டுறாங்க. வெளியே போனதுக்கப்புறமும் வெற்றி வந்து கதவை தட்டுறாங்க. டென்ஷன் ஆகி அப்படியே டோர் ஓப்பன் பண்ணலான்னு போகிறாங்க சக்தி. பார்த்தா பூஜா வெளியே நிற்கிறாங்க. கீழே உன்னை பார்க்குறக்கு ஒருத்தர் வந்திருக்காங்க, யாருன்னு பாரு வந்து அப்படிங்கவும், நான் வரேங்கிறாங்க சக்தி. யாரை இப்போ லூசுன்னு திட்டிகிட்டு இருந்த அப்படின்னு பூஜா கேட்கவும்,
அதில் வெற்றி என் பின்னாடியே சுற்றிட்டு இருந்தான். நான் ட்ரெஸ் மாற்றிட்டு இருந்தேன், கரெக்டாக அவன் வந்துட்டான். எங்கள் 2 பேத்துக்குள்ள ஒரே ரொமான்ஸாக போச்சு அப்படிங்கிறாங்க சக்தி. இதை கேட்டதும் பூஜாவுக்கு ரொம்பவே கடுப்பாயிடுது. என்னை டென்ஷன் பண்ணலானே பார்க்குறியா அப்படிங்கிறாங்க பூஜா. முதல்ல கீழே வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. கீழே போய் பார்க்குறாங்க. என்ன சக்தி, டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தாச்சா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கேட்குறாங்க. கரெக்டாக அந்த நேரத்தில் வெற்றியோட அம்மா வெளியே வராங்க. பஞ்சாயத்தில் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டீங்களே, இன்னும் ஏன் எடுக்கல அப்படின்னு சொல்லி அசோக்கோட அம்மா வந்து கேட்குறாங்க. அதெல்லாம் எடுக்க முடியாது, அசோக்கோட குழந்தை தான் என் பொண்ணு வயிற்றில் வளருது அப்படிங்கிறாங்க வெற்றியோட அம்மாவும் வெற்றியும். கண்டிப்பாக இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். முடிஞ்சா உன் பையன் வந்து என் பொண்ணு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு கூட்டிகிட்டு போட்டும், இல்லையா அவள் என் பொண்ணாவே இந்த வீட்லேயே இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க வெற்றியோட அம்மா. வெற்றியும் அம்மா சொல்கிறது தான் சரி சக்தி, நீ இந்த விஷயத்தில் தலையிடாத அப்படிங்கிறாங்க. சரண்யா, நீ என்ன அத்தைன்னு கூப்பிடாத, எனக்கு உடம்பெல்லாம் கூசுது அப்படின்னு சொல்லிட்டு அசோக்கோட அம்மா அங்கேருந்து கிளம்புறாங்க. கூடிய சீக்கிரம் பத்திரிக்கை வரும், நீ மட்டும் வந்து சேரு அப்படின்னு சக்தியும் சொல்லிட்டு கிளம்புறாங்க. பார்த்தீங்களா அத்தை, அவங்க முன்னாடியே இந்த சக்தி எப்படி பேசுகிறான்னு அப்படிங்கவும் உடனே சரண்யாக்கும் வந்துடுது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பஞ்சாயத்தில் நம்ம என்ன சொல்லணுமோ அதை தான் அவங்க எடுத்து சொல்கிறாங்க, அவங்க மேலே எந்த தப்பும் இல்லைன்னு சக்திக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க சரண்யா. இதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.